இன்றைய நற்செய்தி வாசகங்கள். முதலாம் வாசகம். நற்செய்தி வாசகம் எங்களுக்கு மிக தெளிவாக, மிக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வாறு பாவத்திலிருந்து விலகுவதற்கும் ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதற்கும் என்ற அந்த அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிக அழகாக எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய முதலாம் வாசகத்தில் நாம் பார்த்தோமானால் ஆண்டவருடைய கட்டளைகள் ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் மிக ஆழமாக கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் எங்களை மிக முக்கியமாக வலியுறுத்தி நிற்கின்றார். அதனால் தான் முதலாம் வாசகத்திலே, எருசலேமே, உன்னை ஆளுகின்றவர்களும் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நாம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளை செவிசாயுங்கள். அவர் தம் கட்டளைகளை செவிசாயுங்கள். ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன? அதனால்தான் அந்த யூதர்களுடைய காலத்தில் ஆண்டவர் எதற்காக கட்டளைகளை உருவாக்கினார்? அவர்கள் அந்த பாவம் பாவம் அங்கு குடிக்கொண்டிருந்ததால் பாவத்திலிருந்து விலகுவதற்கும் அவர்கள் கட்டளைகள் மோசே வழியாக அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், எங்களுடைய பாவங்கள் எவ்வாறு எங்களை ஆளுகை செய்கின்றது? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். ஆண்டவருடைய திருமுன்பு முன்பாக எங்களுடைய தீச்செயல்கள் இருக்கக்கூடாது, எங்களுடைய பாவங்கள் இருக்கக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், எங்களுடைய பாவங்களை கழுவுங்கள் என்று. ஆனாலும் எங்களுடைய ஒழுக்கம், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் மிக தெளிவாக இதில் கூறுகிறார். நாங்கள் ஆண்டவரினூடாக பயணிக்கும் போது மற்றவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், மற்றவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய எங்களுடைய கத்தோலிக்க வாழ்வை எடுத்து கூறுகின்றோம் என்பது எங்களுடைய செயல்களில் அல்ல, எங்களுடைய வார்த்தைகளில் அல்ல, எங்கள் செயல்களிலே நாங்கள் காட்ட வேண்டும். அதனால் இன்றைய முதலாம் வாசகத்தில் சொல்கிறார், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியை நாடி தேடுங்கள். எங்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வாழ்விலும் நாங்கள் நீதியை தேடணும். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். இந்த காலத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைய பேர் ஒடுக்கப்பட்டவர்களை நாங்கள் இப்போது கிராமத்தில் வாழ்வதை விட சிட்டியில் வாழும் போது நாங்கள் நிறைய பேரை காணலாம். ஒதுக்கப்பட்டவர், ரோட்டோரங்கள், அப்படி அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அவர்களை காணும் போது எங்களுடைய செயல்கள் காணப்படுகிறது. உதவி செய்வதோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய செயல்கள் ஆண்டவர் சொல்லுவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளினூடாக எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் மிக ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கு அது எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய பாவங்களை ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். இந்த முதலாம் வாசகத்திலே எங்களுடைய பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றது. எனினும் ஆண்டவர் அதை உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் இருக்கிற எங்களுடைய பாவங்கள் அந்த பஞ்சை போல வெண்மையாகும் என்று கூறுகிறார். ஏன் இதை சொன்னார்னா, எங்களுடைய பாவங்கள் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கும் எங்களுடைய பாவங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் முழுமையாக ஆண்டவரினூடாக பயணிப்பதற்கு எங்களால் முடியாது. உலக காரியங்களில் எங்களுடைய பலவீனங்களில் எங்களுடைய பிளஷ், இதனால் நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விட்டு விலகி வாழ்வதற்கு மிக கடுமையாக இருக்கின்றது. அதனால்தான் உறைந்த பனி போல வெண்மையாகும் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை இந்த நேரத்தில்
எங்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆண்டவர் இயேசு எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெண்மை போல பனி போல மாற்றுவார் என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து பார்த்தோமானால், இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கும் முதலாம் வாசகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு. கட்டளைகள், ஆண்டவருடைய கட்டளைகள். இயேசு சொல்றார் யூதர்கள் யூதர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை, மோசே கொடுத்த கட்டளைகள், ஆண்டவரினூடாக மோசே 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 வழங்கிய கட்டளைகளை யூதர்கள் வெறும் வாய் வழியாகவே கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்றார்கள். இந்த காலத்துல யூதர்கள் அவர்கள் வெளியிலே மக்கள் பார்க்க வேண்டும் என்றதற்கும், அவர்களுடைய அந்த அவர்கள் பெருமையாக மக்கள் வழியிலே மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் அவங்க வெறும் வாய் வழியாகத்தான் செய்கிறார்கள். சந்தைகளிலே தங்களை போதகரை என்று அழைப்பதற்கும், வெறும் வார்த்தைகளினூடாக கடவுளை போற்றுவது, இவ்வாறு பல விடயங்கள் செய்கிறார்கள், மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தொடமாட்டார்கள், அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், நீங்கள் அந்த சட்ட திட்டங்களை கடைபிடியுங்கள், ஆனால் யூதர்களைப் போல இருக்காதீர்கள், பரிசேயரை போல இருக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஏன் ஆண்டவர் இது அந்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்க சொல்றாருண்டா, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு அந்த 40 நாள் உபவாசம் இருப்பதற்கு முதல், ஆண்டவருடைய பணி செய்வதற்கு முதல் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றுக் கொள்வதற்கு போறார். அந்த நேரத்துல திருமுழுக்கு யோவான் சொல்றார், ஆண்டவரே, நீங்கள் அல்ல என்னிடம் திருமுழுக்கு பெறுவது, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெறணும் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்றார், ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நிறைவேற்றுவது முறையே, இப்போது அதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் தந்த அந்த திருச்சட்டங்களை இயேசு நிறைவேற்றுறார். எங்களுடைய வாழ்விலும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடமைகள், சட்டத்திட்டங்கள், ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிப்பது எங்களுக்கு மிக முக்கியமாக ஒன்று என்பதை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். நாங்கள் வேலை தலங்களிலோ எங்களுடைய கம்யூனிட்டிகளிலோ எங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சட்ட திட்டங்கள் நாங்கள் செயற்படும் போது அதை நாங்கள் ஆண்டவர் இயேசுவினூடாக ஆண்டவருடைய வாழ்வை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்பதை இங்கு நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நற்செய்தியில ஆண்டவர் இயேசு இன்னொரு விடயத்தை ஆழமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், தாழ்ச்சி. எங்களுடைய வாழ்வில் அந்த தாழ்ச்சி என்ற விடயம், இந்த ஆண்டவர் இயேசு சொல்றார், உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவார், தம்மையே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம்? அந்த தாழ்ச்சி என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருவிவிலியத்தில் 2 பேரை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அன்னை மரியாவுடைய வாழ்வில் அந்த தாழ்ச்சி, அந்த கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை கூறும் போது தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். திருமுழுக்கு யோவான் அந்த தாழ்ச்சியை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர், நீர் பெருகணும் நான் சிறுகணும் என்று. திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கு முதலாக பிறந்து ஆண்டவருடைய இயேசுவின்
அந்த பாதையை செம்மையாக்குவதற்கு அவர் அந்த வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசுவின் வருகை, ஆண்டவருடைய அந்த வாழ்வை அவர் பார்த்தபோது அவர் சொல்கிறார், திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், ஆண்டவரே நீர் பெருகணும் நான் சிறுகணும் என்று. அவருடைய தாழ்ச்சி எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கடைபிடிப்பதற்கு, மற்றவர்கள் எங்களை எவ்வாறு நடத்துகிறார்கள், மற்றவர்கள் எங்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது இந்த காலகட்டத்தில் நாங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. எங்களுக்கு எப்பவுமே ஒரு சிந்தனை மட்டும் எங்களுடைய யோசனைகளில் இருந்தால், நாம் ஆண்டவர் இயேசுவை போல தாழ்ச்சியுள்ளவர்களாகவும் தூய ஆவியின் வழி நடத்தலையும் ஒவ்வொரு கணமும் நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த சிந்தனை என்னென்று நாங்கள் யோசித்து பார்த்திருக்கிறோமோ, ஒரு சிறிய விடயம்தான். அது என்ன சிந்தனை என்றால், இந்த இடத்தில் இயேசு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்ற அந்த சிந்தனை. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் இருந்தால் அவர் என்ன இந்த இடத்தில் செஞ்சிருப்பார், அந்த விடயம் எங்களுடைய யோசனைகளில், எங்களுடைய சிந்தனைகளில் நாங்கள் அடிக்கடி அதை எடுத்து யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது எங்களுடைய வாழ்வு, ஆண்டவர் நாங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயற்பாடுகள், முடிவுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசுவை போல காணப்படும். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பது, நாங்கள் இயேசுவை போல வாழ்வது எவ்வாறு என்பது எங்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். வெறுமனமே நாங்கள் வார்த்தைகளால் சொல்லுவது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிரேயர் மீட்டிங்ஸ், இதுகளுக்கு அந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகள் எல்லாவற்றிற்கும் போய் கலந்து கொள்றது, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பது மட்டுமன்றி உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுக்குரிய அந்த விடயங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லும் அந்த சட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எவ்வாறு கடைபிடித்து வாழும் போது அந்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசுவை எடுத்து மற்றவர்களுக்கு கூறுகின்றது. இதைத்தான் எங்களுடைய கத்தோலிக்க வாழ்வு எங்களுக்கு இன்னும் ஆழமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. திருவிவிலியத்துல தாவீது அரசனை பற்றி மிக ஒரு அழகான ஒரு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று கூறப்படுகிறது. ஏன் தாவீது அரசனை மட்டும் ஆண்டவருக்கு மிக பிரியமானவன் என்று கூறுகிறார்கள் என்றால், திருவிவிலியத்திலே தாவீது அரசன் செய்யும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஆண்டவர்கிட்ட கேட்பார். முதல், ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், நீர் என்னை வழி நடத்துங்க. அதனால்தான் திருவிவிலியத்தில் கூறப்படுகிறது தாவீது அரசன் ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று. நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரோடு பயணிப்பதற்கு இந்த உலக வாழ்வு எங்களுக்கு மிக ஒரு கடினமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரோடு செல்லும் போது நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்களை கூடியதாக இருக்கும். நிறையவர்கள் எங்களை கோபப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். நிறையவர்கள் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வின் மாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக காணப்படலாம். அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு பிரதிபலிப்பது என்றால், நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் இந்த இடத்தில் இருந்தால் நீர் என்ன செய்திருப்பீர். ஆண்டவருடைய தாழ்ச்சி எங்களுக்குள்ளாக இருக்கும் போது அந்த தாழ்ச்சி எங்களை ஒருபோதும் அந்த பாவத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக காணப்படாது. ஆகவே எங்களுடைய வாழ்வு, நாம் மற்றவர்களை எவ்வாறு பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொன்னது போல, உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. நான் என்னை பார்ப்பது போல மற்றவர்களை பார்க்கின்றேனா?
என்பது ஒரு கடினமான விடயமாகத்தான் எங்களுள் பல பேருக்கு காணப்படுகிறது. இந்த உலகத்துக்குரிய விடயங்கள் எங்களை தடுத்து விடுகிறது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விடயத்தை, நான் உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நாங்கள் அப்படி என்ன நேசிப்பது போல மற்றவர்களை பார்ப்பதென்று ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னொரு முறையின் மூலம் அதை மாற்றிக்கொள்ளலாம். மற்றவர்களை என்னை பார்ப்பது போல் நான் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பது போல் நான் பார்த்தோமானால் அது எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, நான் எவ்வாறு அவர்களை பார்க்கின்றேன் என்பது மிக முக்கியமாக. நாம் பார்க்கும்போது ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவை போல நான் அவர்களை பார்க்கும் போது நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டேன். என்னுடைய உணர்வுகள் பாவத்திற்கு என்னை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்காது என்பதை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஆழமாக கூறுகிறார். எவ்வாறென்றால், இச்சிறியோர்களுள் நீர் செய்வதெல்லாம் எனக்கே செய்கின்ற என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். ஆம், நாம் மற்றவர்களுக்கு என்னெல்லாம் செய்கின்றோம், அது தீங்காக இருக்கலாம், அநீதியாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு செய்வதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கே செய்கின்றோம் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு வரும்போது நாங்கள் அந்த பாவம் எங்களை ஆளுகை செய்யாது, உலக காரியங்கள் எங்களை பாவத்திற்கு அழைத்து செல்லாது. மாறாக ஆண்டவர் இயேசுவோடு ஆண்டவர் சொன்னது போல இறை சட்டத்திட்டங்களின் ஊடாக வாழ்ந்து எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசுவை போல மாறும். நாங்களும் ஆண்டவர் இயேசுவை போல மாறுகின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கூறுவது போல அந்த தாழ்ச்சி எங்களுடைய வாழ்வில், தாழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த தாழ்ச்சியினூடாக நாங்கள் பயணிக்கும் போது நான் மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை எடுத்து காட்டுகின்றேன் என்பது எனது வாழ்வில் நான் பெற்றுக்கொள்ளும் ஒரு மிக முக்கியமான ஒரு நற்செய்தியின் மறை உண்மை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கூறிய அந்த இறை வார்த்தைகள், அந்த தாழ்ச்சி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய அந்த கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவையாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் அவருடைய தாழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினூடாக எங்களை ஆசீர்வதிக்கவும், அவர் தந்த அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் வாழ்வாகுவதற்கும் எங்களை வழிநடத்தவும் அந்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை, அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் எங்களை இந்த இடத்தில் நிரப்புவதாக. ஆமென்.